அமைச்சர்களுக்கான இலாக்கா விவரங்கள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்களாக பார்க்கப்படும் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, அதேபோல ஜெய்சங்கர் உள்ளிட்டவர்களுக்கு அதே இலாக்காக்களே மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறையை வகிக்கிறார், ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறையை வகிக்கிறார், அமித்ஷா உள்துறை அமைச்சராக தொடர்கிறார், நிர்மலா சீதாராமன் இந்த முறையும் நிதி அமைச்சராக தொடர்கிறார். அந்த வகையில் தற்போது சுரேஷ் கோபிக்கு கலாச்சாரத்துறை இணையமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல அஸ்வினி வைஷ்ணவுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சென்ற முறை விமான போக்குவரத்து துறை என்பது ஜோதிராதித்ய சிந்தியாவிடம் இருந்த நிலையில் இந்த முறை அது ராம்மோகன் நாயுடுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்மோகன் நாயுடு இந்த முறை தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களிலேயே இளைய எம்பியாக திகழ்கிறார். அதேபோல சிவராஜ் சிங் சௌகானுக்கு விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சிராக் பாஸ்வானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், அனுராக் தாக்கூர் வசம் இருந்த துறைகள் இரு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கான இலாக்கா விவரங்களும் தற்போது வெளிவந்திருக்கின்றன. இதோட முக்கியத்துவம் சிவரஞ்சனி, மிக சுவாரஸ்யமான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு தற்போது நாம் பார்த்து வருகிறோம். முதலில் கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு டூரிசம் மற்றும் கல்ச்சரல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையமைச்சராக சுரேஷ் கோபி மற்றும் ராவ் இந்தர் சிங் இருப்பார்கள். இரு இணையமைச்சர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜல்சக்தி துறை அமைச்சராக இருந்தார். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த காவிரி பிரச்சனை முதற்கொண்டு அனைத்து பிரச்சனைகளும் ஜல்சக்தி அமைச்சகத்தில் தான் தமிழக அரசு தொடர்ந்து முறையிட்டு வருகிறது. அதற்கு அமைச்சகம் வகித்திருந்தவர் கஜேந்திர சிங் ஷெகாவத். தற்போது அவர் கல்ச்சரல் மற்றும் டூரிசத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த ஜல்சக்தி இந்த நீர்வளத்துறையானது கூட்டணி கட்சிக்கு வழங்கப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு யாரை நியமிக்கிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த, தமிழகத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சகமாக இருக்கிறது. குறிப்பிட்டது போலவே தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜல்சக்தி துறை என்பது CR பாட்டீலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சிவரஞ்சனி, அதே போல சுரேஷ் கோபி காலை நேற்றிலிருந்து அவர் முன்வைத்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது தனக்கு இந்த இணையமைச்சகம் தேவையில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். பின்பு அது சர்ச்சையானதுடன் காலையில் ஒரு விளக்கத்தையும் அளித்திருந்தார். பிரதமர் மோடியின் அந்த அமைச்சகத்தில் இருப்பது மிக பெருமையான ஒரு விஷயம். அதே போல நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்திருந்தார். தற்போது அவருக்கு கல்ச்சரல் மற்றும் டூரிசம் அதில் கல்ச்சரல் இணையமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிராக் பாஸ்வானுக்கு தற்போது இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மிக முக்கியமாக, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இலாக்கா ஆனது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிரண் ரிஜிஜுக்கு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் மிக முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும். ஏனால் இந்த முறை பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் பொறுத்தவரை ஒரு கூட்டணி கட்சியாக, கூட்டணி ஆட்சியாக அமைகிறது. இந்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸை ஒரு கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது பாஜகவுக்கு ஒரு மிக முக்கியமான சவாலாக அமையும். அதை எதிர்கொள்வதற்காக தற்போது கிரண் ரிஜிஜு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தர்மேந்திர பிரதானுக்கு HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அது சர்பானந்த சோனோவால் மற்றும் சாந்தனு தாக்கூருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இருவருமே, அதாவது கேபினெட் அமைச்சகம் மற்றும் இணை அமைச்சகம் இருவருமே கடந்த ஆட்சியில் இதே துறையை வகித்து வந்தனர். தற்போது அவர்களுக்கு அதே துறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல JP நட்டா சுகாதாரத்துறை JP நட்டா வசம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியம். ஏனென்றால் அவர் BJP தேசிய தலைவராக இருந்தார். தற்போது அவர் அதிலிருந்து மாற்றப்பட்டு தற்போது சுகாதாரத்துறைக்கு அவருக்கு சுகாதாரத்துறையானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல CR பாட்டீலுக்கு நீங்கள் சொன்னபடி ஜல்சக்தி அமைச்சகமானது
வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. CR பாட்டீல் நம்ம ஏற்கனவே கூறியது போல கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இனி இது எவ்வாறு, அதாவது இதுவரை மத்திய அரசு எடுத்து வந்த நிலைப்பாட்டிலிருந்து, அதாவது இந்த நதிநீர் பங்கீடு அல்லது இரு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நதிகள் பிரச்சனையை கடந்த முறை பாஜக அரசு எவ்வாறு கையாண்டதோ அதே போல கையாளுகிறதா அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜியில ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு துறையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம், நீங்கள் கூறியது போல ராம்மோகன் நாயுடுக்கு சிவில் ஏவியேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக சிந்தியா வைத்திருந்தால் தற்போது ராம்மோகன் நாயுடுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவில் ஏவியேஷன் பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு எப்பவுமே ஒரு சர்ச்சையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை எவ்வாறு முதல் முறை அமைச்சர், கேபினெட் அமைச்சர் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அன்னபூர்ணா தேவிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிட்டு இவர் காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு வந்தார். கண்டிப்பாக தனக்கு அமைச்சகத்தில் இடம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர் பாஜகவில் இணைந்தார். அவருக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பூபேந்திர யாதவுக்கு ஃபாரஸ்ட் மற்றும் என்விரான்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. HD குமாரசாமி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டீல் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, இதுவும் மிக முக்கியம். HD குமாரசாமி கடந்த ஒரு 2-3 நாட்களில் தான் எந்த அமைச்சகத்தையும் கேட்கவில்லை என்றும் ஒரு கருத்தை முன்வைத்து பேசி வந்தார். ஆனால் தற்போது அவருக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ஸ்டீல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சகம். தற்போது அது ஒரு கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, முகிலன், அதே போல ஸ்மிருதி இரானி வசம் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை என்பது தற்போது அன்னபூர்ணா தேவிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இதற்கு முன்பாகவும் அவர் மத்திய அமைச்சர் பொறுப்புகளை வகித்திருந்திருக்கிறார். அந்த வகையில் தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அன்னபூர்ணா தேவி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பஞ்சாப் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியத்துவம் என்பதையும் நாம் பார்க்கலாம். ஹர்தீப் சிங் பூரி, ரவ்னீத் சிங் பட்டு இவர்கள் இருவருமே பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டு இந்த முறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த துறை, அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை, அதே போல சிறுபான்மையினர் துறை, இந்த துறைகளுடைய முக்கியத்துவம் என்ன? கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல சிவரஞ்சனி, ஜார்க்கண்டிலிருந்து வரக்கூடிய அன்னபூர்ணா தேவிக்கு இந்த முறை கேபினெட் அந்தஸ்து ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை அவர் இணை அமைச்சராக இருந்தார். ஆனால் தற்போது அவர் கேபினெட் அமைச்சராக அவருக்கு அந்த உயர்வானது வழங்கப்பட்டு விமன் மற்றும் சைல்ட் டெவலப்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறியது போல ஸ்மிருதி இரானியிடம் இருந்தது. ஆனால் தற்போது அது அன்னபூர்ணா தேவிக்கு வழங்கியிருக்கிறது. அதே போல பஞ்சாப், நீங்கள் கூறியது போல ஹர்தீப் சிங் பூரிக்கு மீண்டும் பெட்ரோலிய துறையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிட்டுவுக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, நம்ம பார்க்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு இந்த ஒதுக்கீடுகள் தான் தற்போது பாஜக அரசு கையாண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கும் முக்கியமான துறைகள் வேண்டும் என்று தொடர்ந்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர். ஆனால் அவர்களை சரிக்கட்டும் வகையில் ஒரு செகண்ட் டயர், குறைந்தது ஒரு செகண்ட் டயர் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் தற்போது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, மத்திய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் அதே பொறுப்புகளில் தற்போது தொடர்கிறார்கள். அந்த அறிவிப்பு விவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, முன்னாள் முதலமைச்சர்கள் பலரும் தற்போது மத்திய அமைச்சர்களாக பதவி வகிக்கக்கூடிய சூழல்களில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இலாக்காக்களின் முக்கியத்துவம் என்ன போன்ற விவரங்களையும் தற்போது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது பியூஷ் கோயலுக்கு வர்த்தகத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல
தொழிலாளர் நலத்துறை என்பது மன்சுக் மாண்டவியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குமாரசாமிக்கு எஃகு துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எஃகு மற்றும் கனரகத்துறை என்பது குமாரசாமிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த மதசார்பற்ற ஜனதா தள தலைவரான இவருக்கு இந்த பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பஞ்சாபை சேர்ந்த ஹர்தீப் சிங் பூரி, ரவ்னீத் சிங் விட்டு உள்ளிட்டவர்களுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை, சிறுபான்மையினர் துறை வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஜே.பி. நட்டா, பாஜகவுடைய மாநில தலைவராக பதவி வகித்த ஜே.பி. நட்டா இந்த முறை மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு முக்கியத்துறையான சுகாதாரத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சி.ஆர். பாட்டீலுக்கு ஜல்சக்தி துறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக பார்க்கப்படுகிறது. காவிரி நீர் விவகாரங்களுக்கான முக்கிய துறையாக இது விளங்கக்கூடிய சூழலில் இதில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த சி.ஆர். பாட்டீல் மத்திய அமைச்சராக பதவி வகிக்கிறார். அதேபோல பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சராக கிரண் ரிஜிஜு பொறுப்பு வகிக்கிறார். அதேபோல தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை இந்த விமான போக்குவரத்து துறை என்பது ஜோதிராதித்ய சிந்தியா வசம் இருந்த சூழலில் இந்த முறை அது ராம்மோகன் நாயுடுவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சி என்பது பாஜகவுடைய முக்கிய கூட்டணி கட்சியாக தற்போது அங்கம் வகிக்கக்கூடிய சூழலில் இந்த விமான போக்குவரத்து துறை என்பது ராம்மோகன் நாயுடுவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதேபோல இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சிராக் பாஸ்வான் இருக்கிறார். சிவராஜ் சிங் சௌஹானுக்கு விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் இந்த விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை என்பது கடந்த ஆட்சியில் அர்ஜுன் முண்டோவிடம் இருந்த சூழலில் அவருக்கு இந்த முறை மத்திய அமைச்சர் பொறுப்பு என்பது வழங்கப்படாத சூழலில் இந்த முறை அந்த துறை சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கேரளாவிலிருந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக தேர்வு செய்யப்பட்ட சுரேஷ் கோபிக்கும் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மத்திய அமைச்சர்களின் இலாக்காக்கள் விவரங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.